கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் மாற வேண்டிய நிறைய சந்தர்ப்பங்கள் எமக்கு இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு கால கட்டத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த மாதம் தான் ரமதான் மாதம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அங்கே அல்லாஹ் மனிதனது மாற்றத்துக்கு தேவையான அனைத்து பகுதிகளையும் வைத்திருக்கின்றான். மிக முக்கியமான அமல்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் ஈமான் கொண்டோரை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்படவில்லை, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களாக, தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனதில் கை வைத்து நாம் கேட்போம், எத்தனை ரமலான்களை நான் அடைந்திருக்கின்றேன், ரமலானிலே நோன்பு பிடித்திருக்கின்றேன், உண்மையான தக்வா என்னிடத்தில் வந்திருக்கின்றதா, உண்மையான இறையச்சம் என்னிடத்தில் வந்திருக்கின்றதா? ரமலான் முதல் பிறையிலே என் மனதில் என்ன தக்வா இருந்ததோ, என்ன பயம் இருந்ததோ, என்ன அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்ததோ, எனக்கும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருந்ததோ, அதில் ரமலானின் கடைசியை அடையும் பொழுது, பெருநாள் தினத்தை அடையும் பொழுது மாற்றம் வந்திருக்கின்றதா இல்லையா? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நோன்பை விட சிறந்த கேடயம், சிறந்த பாதுகாப்பு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு பெரும் அமல் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 3 அமல்களை சொல்லி காட்டுகின்றான். அந்த அமல்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. 2 அமல்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த அமல் தான் நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கின்றான், மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது, இல்ல ஸௌம், நோன்பு. நோன்புக்குரிய கூலி சொல்லப்படவில்லை. கண்ணியமானவர்களே, நோன்பாளிகள் ரையான் என்ற வாசல் கேட் மூலமாக சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நோன்பாளிகளுக்கு என்ன கூலி மறுமையில் கொடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. நாளை மறுமை நாளையில் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் பொழுதுதான் அதன் நன்மை என்ன என்பதை கண்டு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மிக பெரும் ஒரு அமல் தான் நோன்பு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எத்தனையோ நோன்புகளை பிடித்திருக்கின்றேன். அந்த நோன்பின் மூலம் என்னிடத்தில் மாற்றம் வந்திருக்கின்றதா, தக்வாவில் மாற்றம் வந்திருக்கின்றதா, இறையச்சம் வந்திருக்கின்றதா என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நோன்பென்றால் வெறும் வயிறு மாத்திரம் பசித்திருந்து தாகித்திருப்பது மாத்திரம் அல்ல. நோன்பின் பிரதான நோக்கம் எமது உறுப்புக்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், எமது உடல் உறுப்புக்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் நோன்பு பிடித்திருக்கின்றார், ஆனால் பொய் பேசுவதை விடவில்லை, தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பி, பொய் பேசுவதை நோன்பு பிடித்துக் கொண்டு யார் விடவில்லையோ, தன் வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே அமைந்திருக்கின்றது, அந்த வாழ்க்கையை நோன்பு பிடித்துக் கொண்டு யார் மாற்றிக்கொள்ளவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, இவர் உணவையும் தண்ணீரையும் விடுவதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் தொழுவதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை, நாம் பசித்திருந்து தாகித்திருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த தாகமும் பசியும் ஒரு நோக்கத்துடன் தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நோக்கத்தை புரிவோம். அந்த தாகமும் பசியும் ஒரு நோக்கத்துடன் தான் எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட உணவை நாம் அவாய்ட் பண்ணுகின்றோம், தவிர்ந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட பானங்களை நாம் தவிர்ந்து கொள்கின்றோம். அது எதை உணர்த்துகின்றது? வாழ்க்கையிலே, உலகத்துடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் அல்லது சிலர் அதிகமாக வாழுவார்கள். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் தடுத்த காரியங்கள் இருக்கின்றது, தடுத்த காரியங்கள் இருக்கின்றது. அதை உன் வாழ்க்கையிலே விட்டுவிடு, அதை உன் வாழ்க்கையிலே விட்டுவிடு. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்று.
அல்லாஹ் எப்படி நோன்பு பிடிக்கும் பொழுது நீ நோன்பு பிடித்தாயோ இதே போன்று தொழுகையை நிறைவேற்று. அல்லாஹ் உணவை விடும் பொழுது எப்படி நீ உணவை விட்டாயோ இதே போன்று உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஹராமான சம்பாத்தியத்தை விட்டுவிடு. அல்லாஹ் எப்படி பானத்தை தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று சொல்லி நீ தண்ணீரை தவிர்த்து கொண்டாயோ இதே போன்று உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மோசமான உறவுகளை விட்டுவிடு. இதை நீ விடவில்லையா? உன் வாழ்க்கையில் எத்தனை ரமலான்களை தான் அடைந்தாலும் எத்தனை நோன்புகளை தான் பிடித்தாலும் உன்னிடத்தில் மாற்றம் உண்டாகவே மாட்டாது. எந்த பிரயோஜனமும் உன்னிடத்தில் உண்டாகவே மாட்டாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பகலிலே பசித்திருக்கின்றோம். அந்த பசி மற்றவர்களின் உணர்வை உணர்த்துகின்றது. உலகத்தில் எத்தனையோ மக்கள் பசியினால் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள், மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்ணுவதற்கு உணவில்லாமல், தங்குவதற்கு தங்குமிடம் இல்லாமல், வீடு இல்லாமல், உறவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ எமது உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்களின் கஷ்டத்தையும் பசியையும் அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய இன்னல்களையும் அந்த பசி எமக்கு உணர்த்துகின்றது. தக்வா என்பது வெறும் தொழுவது மாத்திரம் அல்ல, வெறும் அல்லாஹ்வுடைய கடமைகளை மாத்திரம் செய்வது அல்ல. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதுடன் மற்றவர்களின் கஷ்டத்தை புரிந்து அதை நிறைவேற்றுவது மிக பெரும் தக்வா. குர்ஆன் ஹுதல்லில் முத்தகீன் என்று ஆரம்பித்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த தக்வாவின் ஒரு பகுதி யுமினூன பில் கைப், கண்ணுக்கு தெரியாத அன்சீனான விடயங்களை அவர்கள் நம்புவார்கள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய கடமை வயுகீமூன ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றுவார்கள். மூன்றாவது அடியார்களின் கடமை வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த தக்வாவின் மூன்றாவது பாட்டாக குர்ஆனின் ஆரம்பம் சொல்கின்றது, நாங்கள் எதை கொடுத்தோமோ அதிலிருந்து நல்வழியிலே யாருக்கெல்லாம் செலவழிக்க வேண்டுமோ, எந்த கட்டத்திலெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அந்த கட்டத்திலெல்லாம் அவர்கள் எதையும் பாராமல் தாராளமாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் முத்தகீன்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் நோன்பு நமக்கு தக்வாவை தரப்போகின்றது. தக்வா என்றால் என்ன? கண்ணியமானவர்களே, தக்வா தக்வா என்று பேசுகின்றோம். அந்த தக்வா என்ன? தக்வா அது சபர். தக்வா அது சபர், பொறுமை. பொறுமையை விட சிறந்த நலவு எதுவுமே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். நான் சொன்னேன், 3 அமல்கள் அதற்குரிய கூலிகள் சொல்லப்படவே இல்லை. அதில் ஒரு அமல் தான் பொறுமை. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். குர்ஆன் சொல்கின்றது, யார் பொறுமையுடன் இருப்பார்களோ, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்கு பொறுமை தேவை, அல்லாஹ்வினால் தடுத்த விடயங்களை தவிர்த்து கொள்வதற்கு பொறுமை தேவை, வாழ்க்கையிலே எமக்கு பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை சகித்துக் கொள்வதற்கு பொறுமை தேவை. இந்த பொறுமையுடன் யார் வாழுவார்களோ அவர்களுக்குரிய கூலிகள் அளவில்லாமல் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் நோன்பு பிடித்து விட்டு இருக்கின்றார், பகல் நேரத்திலே ஒருவர் வந்து ஏசுகின்றார், தகாத வார்த்தைகளால் திட்டுகின்றார், பிடிக்காத முறையிலே நடந்து கொள்கின்றார். அதற்கு பதில் சொல்ல வேண்டாம், அதற்கு பதிலாக பழி வாங்க வேண்டாம், அதற்கு பதில் வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்றை மாத்திரம் சொல்லுங்கள், ஃபல்யகுல் இன்னி ஸாயிம். இதுதான் பொறுமை. கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தில் மாத்திரம் இதை நாம் பேசுவதல்ல, ரமலானுக்கு முன்னால் ப்ரிப்பேர் ஆகுவோம், தயாராகுவோம், அந்த பொறுமையை வாழ்க்கையிலே எடுப்பதற்கு ரெடி ஆகுவோம். கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பு வரும், 2 நோன்பு போய்விடும். கண்ணியமானவர்களே, நமது சிந்தனை மாறிவிடும். அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலானை சடங்கு ரூபத்தில் கழித்து விட்டு நாம் கழிக்க கூடாது. எம்மிடத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம். இப்பொழுதே தயாராகுவோம், அந்த பொறுமையை எடுப்பதற்கு தயாராகுவோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நோன்பாளி என்று சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையை மாற்றுவதற்காக வேண்டி ரமலான் மாதத்தை தந்திருக்கின்றான். அங்கே அல்லாஹ் பெரியதோர் அமலை வைத்திருக்கின்றான், கியாமுல் லைல் என்ற ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ரமலானின் இரவு வேளையிலே ஈமானுடன் நம்பிக்கையுடன் இஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குவார்களோ, தராவீஹ் தொழுகையிலே ஈடுபடுவார்களோ, கியாமுல் லைல் தொழுகைகளிலே ஈடுபடுவார்களோ, ஜிக்ர்களிலும் குர்ஆன் திலாவத்துகளிலும் இரவை கழிப்பார்களோ, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி.
அவரது முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதரின் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் ஒரு அமல் தான் கியாமுல் லைல். கியாமுல் லைல் குர்ஆன் சொல்கின்றது, இன்ன நாஷிஅத்தல் லைல் ஹிய அஷத்து வக்அன் வ அக்வமு கீலா. இரவு வணக்கம் அது வாழ்க்கையிலே எமக்கு உறுதியை உண்டாக்கக்கூடியது, பெரும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு சஹாபி விட்டு விட்டு இரவு வேளையிலே நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ் லவ் கான யகூமுல் லைல். அப்துல்லாஹ் மிகச் சிறந்தவர் தான், இரவிலே நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார். சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி சொன்ன நாளிலிருந்து நான் தஹஜ்ஜுத் தொழுகையை கியாமுல் லைலை விட்டதே இல்லை. கண்ணியமானவர்களை, ரமலானுக்கு முன்னால் இருந்து ஆரம்பிப்போம். ஃபஜ்ர் லேட் ஆகித்தான் வருகின்றது, 5:10க்குத்தான் ஃபஜ்ருடைய நேரம் வருகின்றது. அதற்கு முன்னால் கொஞ்சம் எழும்புவோம், எழும்பி ரப்புடன் பேசுவோம், ரப்புடன் உரையாடுவோம், அவனிடத்தில் தேவைகளை கேட்போம். அவன் அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான், ஒவ்வொரு நாளும் கேட்கின்றான், என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா, கொடுக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றார்களா, பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் பிரச்சனையை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, அந்த பிரச்சனையை நான் நீக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரமலானில் மாத்திரம் அல்ல, அனைத்து நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தியவர்கள் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எத்தனையோ கஷ்டத்தில் உள்ளவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தினார்கள், ரப்புக்கு முன்னால் இருந்து அழுதார்கள். தன் பிரச்சனையை, தன் பிள்ளைகளின் பிரச்சனையை, தன் குடும்ப பிரச்சனையை, தன் தொழில் பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தார்கள். அவனிடத்தில் யார் பிரச்சனையை சொல்வார்களோ நிச்சயம் தீர்வு கிடைக்கும், நிச்சயம் தீர்வு கிடைக்கும். அவன் தீர்வை தராமல் விடமாட்டான். அனைத்து பிரச்சனைக்குரிய தீர்வும் அவன் கையில் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அவனிடத்தில் கேட்டால் நிச்சயம் அவன் கொடுக்க தயாராக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் அடைய தயாராக இருக்கின்றோம். இப்போதிருந்தே அந்த கியாமுல் லைலை, தராவீஹை உயிரோட்டத்துடன் இமாம் என்ன ஓதுகின்றார், இமாம் என்ன ஓதுகின்றார் என்பதை விளங்கி உயிரோட்டத்துடன் தொழுவதற்கு தயாராகுவோம். கண்ணியமானவர்களே, ரமதான் வரப்போகின்றது, அதில் நாம் அனைவரும் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமதான் அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட வேதம். ரமதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட வேதம். அந்த வேதத்தை ஓதுவோம், அதன் கருத்துக்களை சிந்திப்போம், அதன் வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக மாற்றுவோம். அல் குர்ஆன் அனைத்தையும் பேசி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் அனைத்தையும் பேசி இருக்கின்றான். எமது காதுடன் பேசுகின்றான், காது எதை கேட்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றான். எமது பேச்சு எப்படி அமைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. எமது நடை எப்படி அமைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. எமது கைகள் எதை பிடிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. எமக்கு தந்த குர்ஆன் எதையும் சொல்லாமல் விட்டதில்லை. கண்ணியமானவர்களே, அனைத்தையும் எமது குர்ஆன் சொல்லிவிட்டது. அந்த குர்ஆனை நம்புவோம், அதை எமது வாழ்க்கையாக மாற்றுவோம். நிச்சயம் எமது வாழ்க்கை மாறும். குர்ஆன் ஒரு கேள்வியை கேட்கின்றது, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அதை பற்றி பயானில் சொல்லப்படும் பொழுது சிந்திக்கும் நேரம் வரவில்லையா என்று குர்ஆன் கேட்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தயாராகுவோம் ரமதானுக்காக வேண்டி. அதற்கு முன்னால் அல்லாஹ் ஷாபானுடைய நடுவிலே இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை, சாதாரணமாக புதன்கிழமை அந்த நாள் வர இருக்கின்றது. அந்த நாளிலே அல்லாஹ் அனைத்து படைப்புகளையும் பார்த்து மன்னிக்கின்றான். முழு மனிதர்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், 2 பேரை தவிர. ஒருவர் யார்? முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர். இவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2வது மனிதர் முஷாஹின், கோபம் பிடித்துக் கொண்டிருப்பவர், பேசாமல் இருப்பவர், சின்ன சின்ன விஷயத்தினால் ஈகோ, நான் என்னை தாண்டி நடப்பதா, மன்னிப்பு கேட்பதற்கு எதுவும் கிடையாது, நான் மன்னிப்பு கேட்பதா? கண்ணியமானவர்களே, மறப்போம், மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அந்த நாளிலே கிடைப்பதற்கு காரணமாக அமையும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை அடைந்து அவனது ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்து உண்மையான தக்வாவை சம்பாதித்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து